முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு நபர் ஆணையம் அமைத்ததற்கு பின்பு ஏன் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தனர் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விசாரணை ஆணையம் இதே அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்ததற்கு பிறகு அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை செய்தித்தாள்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அன்அவாய்டபிள் அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என பேசியிருக்கிறார். ஆகையினால் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது என்பது தவறல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும், ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த என்பதற்காகத்தான் இங்கே திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். பேசிய பேச்சிலிருந்து தெரியும். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக பாதிக்கப்பட்டாலும் கூட இப்படி ஒரு போர்க்குரல் வந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த குரல் வந்ததுக்கு காரணமே கூட்டணி இன்னும் சரி அமைய மாட்டேங்குது. மகா கூட்டணிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி தான் இது. என்ன தான் கூட்டணி அமைச்சாலும் அது அமைப்பதில்லை. அப்படியே அமைச்சாலும் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை வழங்குவார் என்பதுதான் உண்மை. மாண்புமிகு முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு நபர் ஆணையம் அமைத்ததற்கு பின்பு ஏன் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தனர் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விசாரணை ஆணையம் இதே அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்ததற்கு பிறகு அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை செய்தித்தாள்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அன்அவாய்டபிள் அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என பேசியிருக்கிறார். ஆகையினால் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது என்பது தவறல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும், ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த என்பதற்காகத்தான் இங்கே திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். பேசிய பேச்சிலிருந்து தெரியும். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக பாதிக்கப்பட்டாலும் கூட இப்படி ஒரு போர்க்குரல் வந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த குரல் வந்ததுக்கு காரணமே கூட்டணி இன்னும் சரி அமைய மாட்டேங்குது. மகா கூட்டணிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி தான் இது. என்ன தான் கூட்டணி அமைச்சாலும் அது அமைப்பதில்லை. அப்படியே அமைச்சாலும் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை வழங்குவார் என்பதுதான் உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.